தொழிலாளர்களுக்கு சொக்சோ பாதுகாப்பை பதியாத மற்றும் சந்தா பங்களிப்பை செலுத்தாத முதலாளிமார்களுக்கு அவ்வாறு செய்திட எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செய்ய வழங்கப்பட்ட பூலன் பமூத்தியான் சலுகை காலத்தில் முதலாளிகளிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் மேலும் 30 நாட்களுக்கு காலக்கெடு நீட்டிக்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சின் கூறியிருக்கின்றார். அச்சலுகை காலத்திற்கு பிறகும் சொக்சோவில் தங்களது தொழிலாளர்களை பதியாத முதலாளிகள் மீது அபராதம், சட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை பாயலாம் என அவர் எச்சரித்தார். மே 15 முதல் 29 வரையில் புதிய முதலாளிகளின் பதிவு முந்தைய மாதத்தை விட கிட்டத்தட்ட 32 விழுக்காடு அதிகரித்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சொக்சோவில் மேலும் அதிகமான முதலாளிகள் தங்களது தொழிலாளர்களை பதிவு செய்து சந்தா பங்களிப்பு செலுத்துவதை ஊக்குவிக்க அந்த சமூக பாதுகாப்பு நிறுவனம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சமூக ஊடகங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம், முதலாளிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்புவதும் அவற்றில் அடங்கும். தொழிலாளர்களின் நலன் காக்கப்பட ஏதுவாக அமைச்சு அவ்வப்போது சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் என்றும் அமைச்சர் கூறினார்.